ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட ஒரு சூப்பரான க்ளீனிங் ரொட்டீன் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ இன் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த vlog பார்த்தீங்கன்னா மண்டே எடுத்தது. மண்டே என்னோட க்ளீனிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த vlogல உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி vlog மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து சாட்டர்டே வரைக்கும், அதாவது டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னோட க்ளீனிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத தனித்தனி வீடியோஸாக உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி க்ளீனிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது மூலமாக எனக்கு வீட்டை எப்பவும் க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுது. ஒவ்வொரு நாளும் ரொம்ப டயர்டாகாமல் என்னோடய க்ளீனிங் வேலைகளை பார்க்க முடியுது. வீடை க்ளீன் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லியே அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இல்லாமல் மற்ற வேலைகளை பார்க்குறதுக்கும் என்னோடய டைமை அலோகேட் பண்ண முடியுது. அதாவது என்னோட ப்ரொஃபஷ்னல் ஒர்க்காக இருக்கட்டும், எனக்கான ஒரு டைமாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஒரு க்ளீனிங் ரொட்டீன் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் இன்னையிலேருந்து அடுத்தடுத்து ஷேர் பண்ண போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் உங்களோட வேலைகளை எப்படி ஈஸியாக டயர்டாகாமல் ரொம்ப குயிக்காகவும் டைம் சேவிங்காகவும் பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வாங்க என்னோடய மண்டே க்ளீனிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே உங்களோட வேலைகளை ஈஸியாகவும் டயர்டாகவும் ஆகாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களுக்கு வீட்டில் எந்த வேலை இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் இந்த வேலைகளை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களோட கிச்சனில் ஒட்டி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பேப்பர்லேயோ இல்லை ஸ்டிக் நோட்ஸ்லேயோ ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த வேலையை மற்ற எந்த வேலைகள் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்றது உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும்பொழுது டக்குன்னு அந்த வேலையை முடிச்சிருவீங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததுமே பெட்டை நீட் பண்ணி வைக்கணும். அதை நீட் பண்ணாமல் அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். அடுத்து என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். 3வது விஷயம், பாத்ரூமை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுவோம். 4வது டஸ்டிங் பண்ணுற வேலை. ஸோ இந்த வேலை ரெகுலராகவே வீட்டில் இருக்கும். வேறு எந்த வேலைகள் இருந்தாலும் இந்த 4 வேலை முக்கியமாக மிஸ் பண்ணாமல் பண்ணக்கூடிய வேலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலையை முக்கியமாக பண்ணுற வேலைகள் அப்படின்னு பிரித்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எந்த வேலை பண்ண முடியலனாலும் இந்த வேலையை கண்டிப்பாக முடிச்சிடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும் பொழுது நம்ம வீட்டில் மேக்ஸிமம் பிளேசஸ் க்ளீனாக இருக்கும். இப்போ பாத்ரூமாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், டஸ்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், இதை முடிச்சிட்டேனாலே வீடு ஆல்மோஸ்ட் ஒரு 50% மேலே பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கும், நீட்டாகவும் மெயின்டைன் ஆகும். செகண்ட் டிப், நீங்கள் ஒரு க்ளீனிங் ரொட்டீன் புதுசாக ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, எப்போவுமே ஒரு க்ளீனிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணும் பொழுது யாரோடையுமே உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் இந்த டைமில் எழுந்து இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறாங்க, அதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் எழுந்திருக்கிற டைமு, உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸு, இதெல்லாம் பொறுத்து உங்களோட க்ளீனிங் ரொட்டீனை உங்களுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அதுபடி அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணாலே போதும், வேலைகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை விட்டுட்டு எங்கள் அம்மா பண்ண மாதிரி ஒரு க்ளீனிங் ரொட்டீன் என்னால் ஃபாலோ பண்ண முடியல, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி என்னால் பண்ண முடியல, யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், அவங்கெல்லாம் ரொம்ப அழகாக வீட்டை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க. உங்களுக்கு எது ஈஸியாக பண்ண முடியுமோ, உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்காமல் வீட்டை எப்படி நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கவும் செய்யாது, ரொம்ப டயர்டாகவும் ஆக மாட்டீங்க. தேர்ட் டிப், நீங்கள் வீட்டில் க்ளீனிங் வேலைகள் பண்ணும்பொழுது எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு மற்றவங்களும் அந்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதனால தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், டென்ஷன் தான் ஆகும்.
ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம வீட்டில் நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். சைடில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து ஒரு சின்ன ஹெல்ப் வாங்குகிறோம் அப்படின்னா, அவங்களும் நம்ம பண்ணுற மாதிரி அந்த வேலையை 100% பர்ஃபெக்டாக பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை பார்க்குற ஸ்டைல் இருக்கும். வீட்டில் மெய்டு வர்றாங்க நமக்கு ஹெல்ப்புக்கு அப்படின்னா, அவங்க பண்ணுற வேலை வந்து ஒரு விதமாக இருக்கும். அவங்க ரொம்ப வருஷமாக ஒரே மாதிரி வேலை பார்த்து பழகியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் வேலை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து இந்த வேலையை பண்ணேன்னா இவ்வளோ நீட்டாக பண்ணுவேன், இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவேன், அதே மாதிரி இவங்க எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு அதிருப்தி தான் வரும், உண்மையை சொல்லணுன்னா. ஏன்னா நம்ம பண்ணுற மாதிரி வேலையை நம்ம பண்ணால் மட்டும்தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். மற்றவங்ககிட்ட நம்ம பண்ணும்பொழுது அது ஒரு சின்ன உதவியாக தான் பார்க்கணுமே தவிர நம்ம அளவுக்கு அவங்க பர்ஃபெக்டாக பண்ணணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாமல் அவங்க மேலே நம்ம ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிப்போம். இல்லை இந்த வேலையை நம்மளே பண்ணிடலாமான்னு திருப்பி அவங்கள பண்ண வேணான்னு சொல்லிட்டு நம்மளே பண்ண ஆரம்பிப்போம். அப்படி பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஃபிசிக்கலி ரொம்ப டயர்டாகவும் தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்புக்கு வர்ற மெய்டாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேருந்து ஒரு சின்ன ஹெல்ப் வாங்கிக்கிறீங்களா இருக்கட்டும், அதில் வந்து உங்கள் அளவுக்கு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காதீங்க. அவங்க ஜஸ்ட் நம்மளோட வேலைகளை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அந்த அளவில் இருந்துட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக மாட்டீங்க, டென்ஷனும் ஜாஸ்தியாக இருக்காது. 4th டிப், நீங்கள் ஒரு க்ளீனிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரே டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் என்னோட க்ளீனிங் ரொட்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்குள்ளே அந்த வேலைகளை முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த க்ளீனிங் வேலைகளே வச்சுக்காதீங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு மார்னிங்லேருந்து அந்த ஆஃப்டர்நூன் வரைக்குமான டைம், மேக்ஸிமம் போனால் அந்த ஒரு 1 o'clock வரைக்கும் கூட என்னோட க்ளீனிங் வேலைகள் வந்து பண்ண முடியும். ஒரு சில நாள் வந்து நம்ம தவிர்க்க முடியாத டைமாக இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா போகும்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி என்னால் ஆஃப்டர்நூனுக்கு மேலே இந்த க்ளீனிங் ஆர்கனைஸ் பண்ணுற வேலைகள் எதுவுமே பண்ண பிடிக்காது, பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வராது. ஸோ அதனால் என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் அந்த 1 o'clock முன்னாடி வரைக்கும் தான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு இந்த க்ளீனிங் கமிட்மெண்ட்ஸே வச்சுக்க மாட்டேன் ஆஃப்டர்நூனுக்கு மேலே. அது எனக்கான டைம், என்னோடய வேலை பார்க்குறதுக்கான டைம், என்ன கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான டைம் தான் மிச்சம் இருக்க டைம்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் உங்களோட க்ளீனிங் ஆர்கனைசேஷன் வேலைகளை மேக்ஸிமம் வந்து முடிச்சிருங்க. அப்படி பண்ணும்பொழுது அந்த க்ளீனிங் வேலைகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் 4 டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இனி அடுத்தடுத்து வர வீடியோஸில் இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி என்னோட மண்டே க்ளீனிங் ரொட்டீனில் ரெகுலர் டஸ்டிங் ஒர்க் காமிச்சிருக்கேன். ஃப்ளோர் க்ளீனிங் பண்ணுறது வீக்லி 2 நடக்கும். அது வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு மெய்ட் வருவாங்க, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வெசல் வாஷிங்கும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய டஸ்ட்பின் கவர் இருக்கும்ல, அதை வீக்லி 2 சேஞ்ச் பண்ணிடுவேன். கிச்சனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய டஸ்ட்பின் கவர் மட்டும் ரெகுலராக சேஞ்ச் பண்ணிடுவேன். கிச்சன் கவுண்டர் டாப்பை ஒவ்வொரு டைம் சமையல் முடிஞ்சதும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். நைட்டு ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் டீப் க்ளீன் மாதிரி பண்ணிடுவேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.